வண்டி கட்ட வரான். நல்ல வேட்டை. டேய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. எங்க சைக்கிள்ல லைட்டை காணோம். இப்ப பட்டப்ப லைட் இருக்கு. நைட்டு இதே சைக்கிள்ல தானே போவேன். ஆமா. அப்ப லைட் வேணாமா? வேணும். ஸ்டேஷனுக்கு நட நட்புக்கு ராமர் மசூதி, பண்ணினால் புகைவிடும் தங்கர மடம். என்ன அது? இதான் புதுக்குறள். திருவள்ளூர் பஸ்ல தாடியாரம் போட்டா வச்சுக்காமல, அதே மாதிரி என் படத்தை எல்லா பஸ்ஸும் வைக்கணும். ஸ்டேஷனுக்கு வா, அங்க வைக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன் ஐயா. என்ன வேலை? வீரபாண்டிய கட்டவன் படத்தை கரெக்டா எடுக்க தான் வந்திருக்கேன். அதான் உலகம் பூரா வந்து ஓடிடுச்சு. எனக்கும் பாஞ்சால குச்சி தான், கட்டவனுக்கும் பாஞ்சால குச்சி தான். அவன் என்ன மாதிரியா பேசிருக்காவன். கரெக்ட் தான் ஐயா. இந்த சினிமா ஸ்டுடியோ போலாமா? இப்படியும் போலாம், இப்படி கையை தொங்க விட்டுக்கிட்டும் போலாம். ஏய் எதுக்குடா சிரிச்ச? இது பழைய ஜோக்கு இல்ல, நிறைய படத்துல வந்துட்ட. ஏய் உன் கண்ணு கூட தான் பழசு, நோண்டிடட்டுமா? உன் பல்லு கூட தான் பழசு, தட்டிடட்டுமா? உன் கை கூட தான் பழசு, உடைச்சிட்டுமா? நீ வயசான கிளப்பாடுடா. 8 கழுத வயசாச்சு, உனக்கு எல்லாமே பழசா தான் தெரியும். நாளை வர சந்ததிக்கு இதெல்லாம் புதுசுடா. வா, நீ எல்லாம் இங்க கட்ட போன ஒழுங்கா எடுக்க போற. குவார்டர் பாட்டில் ஆஃப் பிரியாணி. நெக்ஸ்ட். ஏங்க இப்படி தலைக்கு ஓடுறாங்க? 1000 ரூபாய்க்கு டிவி டெக்கு தரேன்னு உடனே நம்ம ஆளுங்க கையில கழுத்துல கிடந்ததெல்லாம் வட்டி கடையில வச்சு கொண்டு போய் கட்டுனானுங்க. அவனுங்க அத்தனையும் சேர்ந்தா போல சுருட்டிக்கிட்டு ஓடியே போயிட்டானுங்க. இப்ப அவனுக்கு பின்னாலே இவனுங்க ஓடுறானுங்க. நல்ல வேலை நாங்க இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுங்க கடைக்கு நடையா நடக்கிறானுங்க பாவம். மெட்ரோ சேனல் முடிஞ்சவன சுருட்டிட்டு தூங்கிடுவாங்களே. காசு கட்டி ஏமாந்தவங்க எல்லாம் வாங்க. என்ன கொண்டாந்துருக்கேன் வந்து பாருங்க. உங்களை ஏமாத்தினவங்கிட்ட இருந்து அடிச்சுட்டு வந்துட்டேன் பார். நிறுத்து நிறுத்து நிறுத்து. அவன் எடுத்து போடலாம். அடுத்த இடத்துல வாய். டேய் கொண்டு போடா. டிவி கீழே வாய். வேடா அந்த பணம் கட்டுக்க. துட்டா எவ்வளவு? 1000 ரூபா. தல்ல. ஐயோ வேற என்னத்த வைக்க? எவ்வளவு? 1000 ரூபா. 1000 ரூபாயில உனக்கு கலர் டிவி வேணுமா? 500 ரூபாயில உனக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா? 100 ரூபாயில உனக்கு மிக்சி வேணுமா? அவன் அடுத்தவன் காசுக்கு, அடுத்தவன் சொத்துக்கு, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட வந்தாண்டா உங்களை ஒருத்தன் நொட்டிட்டு போயிடுறான். இங்க பார், எல்லாம் கையில கழுத்துல இருக்கிறத காட்டிட்டு வரிசையா நிலுங்க. சுராயம் பொட்டிமா அவனை. கலர் டிவியில சும்மாவா? தூக்க பை போடா. கொண்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பையா. 1 கோடி ரூபாய், 1 crore. நம்ம ஊரா பயந்து பயந்து சம்பாரிச்சத அவன் பயப்படாம அடிச்சுட்டு போயிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. அவசரப்படாதீங்க. முதல்ல அவன் யார் என்னன்னு விசாரிங்க. அவன் ஒருவேளை போலீஸ் ஆளா இருக்கலாம், இல்ல நம்ம பார்ட்னர்ஸோட கையாளா இருக்கலாம். இது எதுவுமே இல்லாம அவன் நம்ம ஜாதியா இருந்தா தூக்கிட்டு வந்துருங்க. நம்ம ஸ்டைல்ல விருந்து கொடுத்துடலாம். விருந்தா? ஜி ஹா. என்ன தியானமா? ஏப்பா மணி, ராதிகாவுக்கு அந்த பையன் போட்டோ காமிச்ச. பையன் போட்டோவா? அதான்ப்பா அந்த ஆஸ்திரேலியா பையன். அது பாருங்க, இவருக்கு ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்தணும், இல்லன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாரு. நான் ராதிகா கிட்ட போட்டோ காமிச்சேன், நீங்க சொன்னா போதும்டா. நல்ல நாள் கூட பார்க்க சொல்லிட்டா. பாத்தியாமா, நம்பிக்கை என் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஆஹா, சரி சரி, நான் உடனே புறப்படணும். போய் 2 போன் பண்ணணும். 1 ஆஸ்திரேலியாவுக்கு பையனை வர சொல்லி, 2வது சுவிட்சர்லாந்து போறது. என்ன புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்களா? ட்ரீட்மெண்ட்டுக்குப்பா. வரும்போது வெறுங்கையோட வந்த. ஏண்டி நீ எப்படி போட்டோ காட்டின? பொய் சொன்னேன். பொய்யா? எதுக்கு அவகிட்ட காட்டணும்? நாம எடுக்கிறதானே முடிவு. அடியே, ஐயோ.
எல்லாரும் வாங்கடி. என்னடி என்ன அந்த ஆள் ராவ் தானே அன்னைக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் கடையில பார்த்தோமே? ஆமா. அப்படியாவது இந்த ஆளை பிடிச்சி அனாதாசிரமத்துக்கு 2 டிவி வாங்கினோம். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட வாங்கின பணத்தை சொன்ன தேதியில சொன்ன தவணையில திருப்பி கொடுத்துருக்கேன். நீங்களும் வாங்கியிருக்கீங்க. இந்த ஒரு தடவை மட்டும் ஒரு 6 மாசம் கழிச்சு தரேன். என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். அவ யாருன்னு தெரியல. தெரிஞ்ச உடனே எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அச்சா நம்ம வரான் பாய், மறந்துடாதே. அவன் சொல்றான், நம்ம நம்பி போறான். பணம் வந்தாதான் எல்லாம். என்ன வடியார், நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி, அவங்க எல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து பொழைக்க வந்தவங்க, போயிட்டாங்க. நான் அப்படி இல்ல. கொல்லந்தரவிலேயே ஊசி விக்கிறவன், உள்ளூர்காரன், உடையார். என்னை ஏமாத்த நினைக்காத. உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியும். பொண்டாட்டி அம்மாம்ப, அம்மாவை பொண்டாட்டிம்ப. நீயே ஒருத்தனை செட்டப் பண்ணி சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிட்டு என்னை ஏமாத்த பாக்குறியா? இந்த பார், நான் தனி. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் பணம் வர்ற நக்கீரன், ஜூனியர் விகட, தராசு இந்த மாதிரி பத்திரிக்கை எல்லாம் இழுத்துக்கிட்டு வந்து உன்னை நார் அடிச்சிருவேன். ராவ், நீயும் நானும் எடுத்துக்கிட்ட போட்டோ என்கிட்ட நிறைய இருக்கு. வடையார், உங்களை பத்தி தெரிஞ்சுதான் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். எந்த நேரமும் உங்களுக்கு செட்டில் பண்ண ரெடியா இருக்கேன். அண்ணையா நுவே வழிக்கு சிரிப்பா பாரு. அவன் வாய் தானே சிரிச்சுக்கிட்டான். என்ன மராதிகா, என்னத்துக்கு ஓடியாரா? எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள யார் ஃபாஸ்டா ஓடி வருவாங்கன்னு பந்தயம், அதான் ஓடி வந்தேன். நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன், யாரு கேட்டாலும் சொல்லாத. வா வா வா, ஒளிஞ்சுக்கோ, நான் மறைச்சுக்கிறேன். ஒளியா. யாரும் வரல. யாரும் வரலையே. அவங்க வழி மாறி போயிட்டாங்க போல இருக்கு. நான் போறேன். ரொம்ப தேங்க்ஸ்.